ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தளபதி விஜய் சார் நடிப்பில் வெளியான தி கோட் திரைப்படம் 10வது நாளில் தமிழக வசூலில் ஒரு தரமான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்குது. அதாவது இந்த ஒரு வீடியோவில் 10வதுல தமிழகத்தில் தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது, 10வது நாள் முடிவில் இதுவரையும் தமிழகத்தில் மட்டும் தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படத்திற்கு 10க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, இவ்வளோ நாள் ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றதுனால தி கோட் திரைப்படம் கொஞ்சம் கம்மியான வசூல் தான் வந்து பண்ணியிருந்தது. இந்த ஒரு நிலையில் சாட்டர்டே சண்டே வரை வந்திருக்குது. இந்த ஒரு காரணத்தினால நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 10வது நாளில் வசூலில் ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணியிருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். 9வது நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டும் தி கோட் திரைப்படம் 144 கோடி வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்த நிலையில் 10வது நாளில் மட்டும் தி கோட் திரைப்படம் தமிழகத்தில் 12 கோடி வரை கலெக்ஷன் இருக்குது. மொத்தமாக இதுவரையும் 10வது நாள் முடிவில் 156 கோடி வரை தி கோட் திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் வந்து கலெக்ஷன் இருக்குது. அடுத்தடுத்து ஹாலிடேஸ் வர வருது, அதனால கண்டிப்பாக தி கோட் திரைப்படம் நல்ல ஒரு வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க, தமிழகத்தில் இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா 156 கோடி வரை தி கோட் திரைப்படம் வந்து கலெக்ஷன் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.